நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் சொல்லி சொல்லி வெறுத்துட்டேன் ஜெயா. நடக்க முடியாம இருக்கும்போதே காலையிலே கிளம்பி போயிடுறாரு. சாயங்காலம் வரும்போது ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டே வருவாரு. ஹரிக்கும் அஜய்க்கும் ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல. ஹரிக்கு ஃபோன் பண்ணா ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்றான். ஆனா போகணும் இல்லையா? ஏற்கனவே அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. காலோட வலியை கவனிக்காம விட்டுட்டாருன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். இப்போ உன் வீட்டுக்காரர் மனோஜ் பார்த்துதான் உன் அப்பா ரொம்ப பயப்படுறாரு. அவர் பேச்சையும் கேக்குறாரு. நீங்க 2 பேரும் சேர்ந்து நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணும். அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு அவருக்கு லீவ் கிடைக்குமான்னு தெரியல. இந்த மாசமே வீட்டு வேலைன்னு சொல்லி நிறைய லீவ் போட்டுட்டாருமா. மனோஜ் கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். நீ அவரை கூட்டிக்கிட்டு காலையில வந்தாலே போதும். பணத்தை ஹரி அனுப்பி வைப்பான். மனோஜ் வந்துட்டாரு. நான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசுறேன். நாளைக்கு அவரை கூட்டிட்டு வர வேண்டியது உன்னோட பொறுப்பு. மாமா கால்வலியோட ரெஸ்ட் எடுக்கிறதுனால நீங்க அவரை தொந்தரவு பண்ணாம இங்க வந்துட்டீங்களா நாத்த? உன் மாமாவை பத்தி பேசதான்ப்பா வந்திருக்கேன். கடவுளே, அங்கேயும் பிரச்சனையா? இது அந்த மாதிரி பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. அவரோட கால்ல வலி ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லா மாசமும் தவறாம ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகணும்னு அவர்கிட்ட சொல்லிருக்காங்க. ஆனா போக மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்க, நீங்க அவரை காது பிடிச்சு கூட்டு போங்க. என் பேத்தியோட வயசா இருந்துச்சுன்னா நான் அப்படிதான் கூட்டிட்டு போவேன். இப்ப வயசாயிடுச்சுல்ல. அம்மாவும் ஹரியும் சொன்னா அப்பா கேட்கவே மாட்டாரு. என்னங்க, நீங்க டீ குடிக்கிறீங்களா? இப்ப வேண்டாம். என்னங்க, அப்புறம் நாளைக்கு நம்ம வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும். நீங்க சொன்னீங்கன்னா அப்பா கேட்பாரு. அத சொல்லதான் அம்மா வந்திருக்காங்க. நாளைக்கு பாத்தீங்கன்னா வெரிகோஸ் செக் பண்ற டாக்டர் வருவாரு. அது நாளைக்கு என்னால வர முடியாதே. ஒரு முக்கியமான வேலை இருக்கு. எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு சொன்னா எந்த கம்பெனியா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க. லீவு கிடைக்கிறதெல்லாம் பிரச்சனையே இல்ல ஜெயா. நாளைக்கு நான் இன்னொரு வேலையை வெளியே போகணும். நான் கண்டிப்பா போகணும். அது என்ன வேலை? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா என்ன? அதானே, என்னோட ஃபேமிலிக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும் நீங்க வரவே மாட்டீங்கல்ல. உங்களை பெத்த அம்மா அக்கா தங்கச்சி விஷயமா இருந்தா உடனே லீவ் போட்டுட்டு போவீங்க. குழந்தைக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுக்க பணம் இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட எல்லாம் அப்படியே பணத்தை தாராள பிரபு மாதிரி வாரி இறப்பீங்களே. உன்னோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலின்னு நான் ஒன்னும் தனித்தனியா பிரிச்சு பார்க்கல. ஆனா நீங்க தனித்தனியா பிரிச்சு தானே பாக்குறீங்க. அது என் மேல காட்டுற பாசமா கூட இருக்கலாம்ல. என்ன பார்த்தாலே சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்படிப்பட்டவங்க வீட்டுக்கு நான் அதுக்காக போகணும். இங்க மட்டும் இல்லங்க, அவங்களும் பாசம் காட்டலாம்ல. நீங்க 2 பேரும் பேசி பேசி சண்டை போட வேணாம். நீங்க வந்து சொன்னீங்கன்னா மாமா அதை வேண்டான்னு சொல்ல மாட்டாரு. அதனாலதான் நாளைக்கு நான் இன்னொரு இடத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு அத்த. நீங்க எதுக்காக இவர்கிட்ட கெஞ்சுறீங்க? நம்ம ஃபேமிலி பத்தின விஷயம் வந்துட்டா இவர் இப்படிதான் பண்ணுவாருமா? ஃபேமிலி பத்தி உனக்கு பேசவே தகுதி இல்ல. மத்தவங்க யாருமே காட்டாத பொறுப்பா உன்னோட ஃபேமிலி விஷயத்துல நான் காட்டியிருக்கேன். இப்பவும் அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நாளைக்கு என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அத்த, நாளைக்கு நான் வரேன். அப்பத்திக்கு இவ என் மேல கோபமா இல்லாம இருந்தா இவளும் என் கூட வருவா. நான் வந்து மாமாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். அது இவளோட அப்பாங்கிறதுனால இல்ல, என் மனசுல அவர் அப்பாவா நினைச்சிட்டு இருக்கிறதுனால மட்டும்தான். இந்தாங்க டீ. சூரஜ் பணம் சம்பந்தமா ஏதாவது உங்ககிட்ட பேசினானா என்ன? இல்லையே, என்னங்க ஆச்சு? அவன் பல பேர்கிட்ட பணம் கடன் கேட்டு இருக்கிறதா பங்க் மேனேஜர் என்கிட்ட சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் யார்கிட்டயும் கடன் வாங்கலையே. வேணும்னா நீயே அவனை கேட்டுப்பாரு. அந்த கடன் எனக்கு பாரமாயிடக்கூடாது. என்ன 2 பேரும் இங்க இருக்கீங்க?
நீ இங்க வருவேன்னு தெரிஞ்சுதான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா கதை விடாதீங்க. சூரஜன் எங்கம்மா? ரூம்ல இருக்கா? பிரீத்தி, ஆ சூரஜுக்கு இப்போ அர்ஜென்ட்டா எதுக்கு 5 லட்சம் ரூபாய் தேவை? நான் கேக்குறது உனக்கு புரியலையா? வேணுகோபன் ஆபரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு அண்ணா சொல்லிட்டு இருக்காருப்பா. அப்படின்னா பாலாவும் அவளோட குடும்பமும் இவனோட தயவுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீ எப்போ வந்த? கார் சத்தம் கேட்கவே இல்லையே. இத காதுல மாட்டியிருந்தா எப்படி கேட்கும்னு சொல்லுங்க. பாலாவை பார்க்க போனியே, என்னாச்சு? பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப டென்ஷனா தான் இருக்கா. நீங்க ஹெல்ப் பண்றதா நான் அவகிட்ட சொல்லலண்ணா. சொல்ல வேண்டாம். சொன்னா அவ கண்டிப்பா ஏத்துக்க மாட்டா. கிட்னி கொடுக்க ஆள் வேணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காங்க. அதால என்ன பிரச்சனை இருக்கு? அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சு ஒருத்தர் போனாராமா. வேணுக்கு மேட்ச் ஆகுற பிளட் குரூப் தான் A பாசிட்டிவ் கிட்னி. அதை கொடுக்க அந்த ஆள் ரெடியா இருக்கான். அதுல என்ன பிரச்சனை? அவனுக்கு இல்ல, அவனோட ஒய்ஃப்க்கு தான் பிரச்சனை. முதுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனையால அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அவங்களோட ஆபரேஷனுக்காக ஒரு 6-7 லட்சம் செலவாகுமா. அந்த பணத்தை கொடுத்தா கிட்னி கொடுக்க அவன் ரெடியா இருக்கானா. 7 லட்சம் அப்படின்னு சொல்லும் போது RK கிட்ட சொல்லி ஒரு 2 லட்சம் நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். மீதி 5 லட்சம் ஆபரேஷனுக்கு அப்புறமும் செலவு இருக்கே. அதுக்கு வேணுகோபனோட ஷேரை விற்கவோ இல்ல அடகு வைக்கவோ போறாங்களாமா. அப்போ மீதி பணத்தை ரெடி பண்ண முடியுமான்னு நானும் முயற்சி பண்ணி பார்க்கறேன். வேணு உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டேன்னா பாலாக்காக நான் பட்ட கடன் இது மூலமா தீந்துரும். நாம ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணலாம். நாளைக்கு பிரகாஷ் சாரை பார்க்க போற விஷயத்த டேவிட் சாருக்கு கால் பண்ணி சொல்லணும் இல்லையா? வேற ஏதாவது வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு ஃபாதர் சொன்னார் இல்லையா? அது சரிதான். இருந்தாலும் நம்மளோட தேவைக்காக பல பேர்கிட்ட கண்டிப்பா ஃபாதர் பேசுவார் இல்லையா? டோனர் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகிறதுனால தான் நமக்கு கால் பண்ணாம இருக்காரு இல்லையா? இப்போ பிரகாஷ் வந்துட்டு போனதை சொல்றது நல்லதுன்னு தான் என் மனசுக்கு தோணுது. ஹலோ, பாலசுதா பேசுறேன் ஃபாதர். என்னம்மா இந்த நேரத்துல? ஃபாதர் நீங்க வேலையா இருக்கீங்களா? இல்லம்மா, சொல்லுங்க. பேப்பர்ல விளம்பரத்தை பார்த்துட்டு கிட்னி கொடுக்கறதுக்கு தயாரா பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு ஆளு இங்க வந்துட்டு போனாரு. அவரை பத்தி நல்லா விசாரிச்சீங்களா? கும்மிடிப்பூண்டியில தான் வீடு இருக்குன்னு சொன்னாரு. நாளைக்கு அங்க போயிட்டு வரலான்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கோம். உங்களுடைய அபிப்பிராயம் கேட்கலான்னு சொல்லி தான் கால் பண்ணிருக்கேன். அப்படி கிட்னி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காருன்னா ரொம்ப நல்லதுதான். எல்லா விவரத்தையும் நீங்க நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்ற விஷயத்தை பத்தி பேசணும். கிட்னி திருடி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க, கவனமா இருக்கணும். கவனமா இருந்துக்கிறோம் ஃபாதர். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் ஃபாதர். ஓகே, குட் நைட். குட் நைட் ஃபாதர்.
எல்லா விஷயத்தையும் ரொம்ப கவனமா பண்ணணும்னு அப்படின்னு ஃபாதர் சொல்றாரு. மனோஜ் மாமா கோயிலை தாண்டிட்டோன்னு தோணுது. கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். பிரகாஷ், நாங்க கும்மிடிப்பூண்டி தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம். இப்போ நாங்க கோவிலை தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். அங்கிருந்து ஒரு 300 மீட்டர் முன்னாடி வாங்க. நான் இங்க ரோட்ல தான் நின்றுட்டு இருக்கேன். சரி. அவர் வழியில தான் நிக்கிறாராமா. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா? நீங்க கும்மிடிப்பூண்டி ரீச் ஆயிட்டேன்னு சொன்ன உடனே நான் உடனே வீட்ல இருந்து இங்க வந்துட்டேன். இங்க இருந்து சரியா 1 கிலோமீட்டர் உள்ள போகணும். சரி, நீங்களும் வண்டியில இருங்க. அப்புறம் நம்ம எல்லாரும் ஒரு டீ குடிச்சிட்டு போலாமே. நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. நாங்க வர வழியிலே காஃபி குடிச்சிட்டோம். உங்களுக்கு வேணா டீ குடிச்சிட்டு போகலாம். நான் உங்களுக்காக தான் சொன்னேன். தேவிகானால முடியாதனால எல்லா வீட்டு வேலையும் நான் தான் செய்றேன். அங்க டீ போடுறதுக்கு பால் சக்கரை எல்லாம் தீந்து போச்சு. நாம ஒரு டீ குடிச்சிட்டு போலாமே. நாங்க ஒன்னும் டீ குடிக்கிறதுக்காக வரல பிரகாஷ். நீங்க தங்கியிருக்கிற இடத்துக்கு வந்து உங்களை நேர்ல பார்த்து பேசணும், அவ்வளவுதான். நீங்க முதல்ல வண்டியில ஏறுங்க. ஏறுங்க. அப்படியே நேரா போங்க சார். நேரா போங்க, நான் வழி சொல்றேன். வாங்க, இதான் என் வீடு. இங்க யாருமே வராததுனால வீடு கொஞ்சம் சுத்தம் இல்லாம தான் இருக்கும். தேவிகாவை நான் பாத்துக்கிறதுனால எனக்கு சுத்தம் பண்ண நேரமே கிடைக்கல, அதான் உண்மை. அப்படின்னா உங்களுடைய மத்த செலவுகள் எல்லாமே? என் ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு உதவி செய்றாங்க. நான் இங்க பக்கத்துல எலக்ட்ரிக்கல் வேலைக்காக போவேன். அந்த நேரத்துல மட்டும் பக்கத்து வீட்டுக்கார அக்கா வந்து தேவிக்கு துணையா இருப்பாங்க. இப்படி மற்றவங்க பண்ற உதவினால தான் எங்களோட வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்துச்சுன்னா போதும், அந்த குடும்பத்தோட நிம்மதியெல்லாம் போயிடும். அவங்க மனசாலையும் உடம்பாலையும் உடஞ்சு போயிடுவாங்க. $6 லட்சம் செலவு பண்ணாதான் ஆபரேஷன் நடக்கும்ன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியும். இதுக்கப்புறம் எனக்காக ₹1 கூட செலவு பண்ணாதீங்கன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா.
என்னோட நிலைமை இப்படி இருக்கிறதுனால தான் அவ இப்படி சொல்றா. நான் செத்தாலும் பரவாயில்ல, அவ உயிரோட இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையில அவதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏய் பிரகாஷ், நாம எல்லாரும் வாழ்க்கைங்கிற கயித்து பாலத்தில் நடந்துகிட்டு இருக்கோம். கயிறை கெட்டியா பிடிச்சுக்கிட்டா கீழே விழுந்துட மாட்டோம்னா நாம் அதை கெட்டியா பிடிச்சுக்கணும். அந்த வீட்டில் யார் குடியிருக்காங்க? சாந்தி அக்காவும் சுகுமார் அண்ணனும் தான். ஒருவேளை எங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க நினைச்சா பக்கத்து வீட்டுல போய் கேட்டு பாருங்க. நாங்க ஒன்றும் உங்களை பத்தி செக் பண்றதுக்காக வரல, உங்களுடைய பொண்டாட்டியை பார்க்கறதுக்காக தான். அப்படியே உங்க வீட்டையும் பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். அதுக்கப்புறம் தானே நம்ம பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்த பேசணும். சரி உள்ள வாங்க. நீங்க தேவியை பார்க்கணும்ல. நான் எப்பவும் அவகிட்ட சந்தோஷமா தான் பேசிட்டு இருப்பேன். நீங்களும் அவ ஒரு நோயாளிங்கிற அனுதாபத்தை காட்டாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உள்ள வாங்க. உன்னை பார்க்க வந்திருக்காங்க. இது வேணும்னா இவங்க அண்ணனோட வைஃப் பாலா அக்கா. அப்புறம் இவரு பாலா அக்காவோட அக்கா புருஷன் மனோஜ் அண்ணன். பார்த்தா பணக்காரங்க மாதிரி இருக்கீங்க. என்னங்க ஒரு நிமிஷம், இவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்க முடியுமா? எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்மா. கெஸ்ட் நான் தான் வரவேற்கணும். ஆனா இப்படி கூனி குறுகி இருக்கிறேனே. நாலஞ்சு வருஷமாவே இப்படி வளைஞ்சு வளைஞ்சுதான். அப்படியே முதுகு நிமித்தலான்னு போது வலி என்னால தாங்க முடியல. நான் செத்தாதான் என் வீட்டுக்கார் நிம்மதியா இருப்பாரு. வேணும், ஏன் வெளியே வந்துட்டீங்க?
என்னாச்சு வேணு? மற்றவங்களோட வேதனையை பார்க்கும்போது கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. இதுக்கு முன்னாடி உங்களை தவிர மற்றவங்கள பத்தி நீங்க கவலைப்பட்டதில்ல. நான் மற்ற யாருக்கிட்டையும் பாசம் காட்டினதில்ல. எம்எல்ஏ நான் பாசம் வைக்கலன்னு எனக்கே தோணுது. அப்படி இல்லைன்னா இந்த உடம்பு இந்த உலகத்துக்கு கீழ்ப்படியுமே இருந்திருக்கும். ஃபாதர் சொன்ன மாதிரி ஒரு நோய் அப்படிங்கறது நம்ம உண்மையான வாழ்க்கைக்கு திருப்பி அனுப்புற ஒரு காரணமா நினைச்சுக்கிட்டா போதும். 4-5 வருஷமாவே பிரகாஷ் தான் அவரோட ஒய்ஃபை பார்த்துட்டு வராரு. மனோஜ், நீங்க கவனிச்சிங்களா? அவங்களால நம்மளை நிமிர்ந்து கூட பார்க்க முடியல. இதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்க முடியுங்கிற நம்பிக்கையும் இல்லை. இருந்தாலும் தேவிகாவோட முகத்துல ஒரு புத்துணர்ச்சி இருக்கு. அது எந்த நிலைமையிலையும் தம் புருஷன் தம் மேல பாசம் வச்சிருக்காருங்கிறதுக்கான சாட்சி. அவரோட அன்புதான் அவங்க முகத்துல பிரகாசமா தெரியுது. அவனை மட்டும் நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணாச்சே, ஒரு நோய் வந்ததுக்காக பிரகாஷ் அவங்களை விட்டுட்டு போயிடுவாரா என்ன? நான் பிரகாஷோட இடத்துல என்ன கொஞ்ச நேரம் வச்சு பார்த்தேன். பாலா இந்த நிலைமையில இருந்திருந்தான்னா நான் எப்படிலாம் நடந்திருப்பேன்னு யோசிச்சேன். கண்டிப்பா என்னால முடியாது மனோஜ். உயிருக்கு போராடிட்டு இருக்கிற பொண்டாட்டிய ஒரு நாளாவது பார்த்துக்கணுங்கிற மனசு எனக்கு கண்டிப்பா கிடையாது. 4-5 வருஷமாவே அந்த இடத்துல இருந்து எந்த கொத்தமும் குறையும் இல்லாம அந்த பொண்ணை பிரகாஷ் நல்லா பாத்துக்கிறாரு. உண்மையிலேயே புருஷன்றதுக்கு தகுதியானவங்க பிரகாஷ் மாதிரி உள்ளவங்க தான். உண்மைதான். அந்த ஆளோட காலை தொட்டு கும்பிடணும். வாங்க, வந்து உள்ள உக்காருங்க. நாங்க உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க பேசுனது நல்லதா கெட்டதான்னு நான் கேட்க மாட்டேன். என்னோட இந்த நிலைமைய நீங்களே இப்ப நேர்ல பாத்தீங்கல்ல. எனக்கு என் பொண்டாட்டி தேவிகாவை எழுந்து நடக்க வைக்கணும். அவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே என்னோட ஃபேமிலியும் அவளோட ஃபேமிலியும் ஒரே மாதிரி சொன்னாங்க. எங்களெல்லாம் கஷ்டப்படுத்திட்டு போனதுக்கான தண்டனை தான் இதுன்னு. எங்களை நினைச்சு எங்க குடும்பத்தாளுங்க எல்லாரும் கண்டிப்பா வருத்தப்பட்டிருப்பாங்க. அவங்கள வருத்தப்பட வைக்கவோ கஷ்டப்பட வைக்கவோ நாங்க என்னைக்குமே நினைச்சது கிடையாது. உங்க 2 பேரோட ஃபேமிலியும் ஒரு தடவை கூட வந்து பார்க்கலையா? எங்களை எல்லாரும் ஒதுக்கி வச்சிட்டாங்க மனோஜண்ணா. சொத்து பணம் எதுவுமே வேண்டாம். எப்படி இருக்கீங்கன்னு வந்து கேட்டாலே எங்களுக்கு சந்தோஷம்தான். தேவிகா இதை சொல்லி சொல்லி ரொம்பவே வருத்தப்படுவா. நோயெல்லாம் குணமாகி உன்னோட கையை பிடிச்சி நம்ம ஃபேமிலி முன்னாடி போய் நிக்கலாம் அப்படின்னு நான் தேவிகாக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். அது நடக்கும் பிரகாஷ். நான் தேவிகாக்கு முடி சீவி விடுறதும், அவ முகத்துல பவுடர் போடுறதும், அவ நெத்தியில பொட்டு வைக்கிறதுல இருந்து நான் அவளை என் குழந்தை மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் பார்த்து வளர்த்துட்டு இருக்கேன். ஆனா அவ என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அவ கண்கள்ல ஒரு வருத்தம் தெரியுது. நான் அந்த வருத்தத்தை இல்லாம பண்ணணும். உன் ஆசை கண்டிப்பா நடக்கும். நாம நடத்தலாம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.